அமைச்சராக்கினா மக்கள் பார்த்துக்குவாங்க. மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் முடிவுதான் இறுதியானது. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆட்சியும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியுடைய நிலைமையை மக்கள் எப்படியெல்லாம் ஆட்சி நடக்கிறது என்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள். அப்படிப்பட்ட மக்கள் இப்படி ஊழல் செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தவர்களுக்கு இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். அது அவர்களை தான் போய் கேட்க வேணும். அப்படிப்பட்ட பெரியவர் அவரு. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கட்சியில் எவ்வளவு சீனியர் இருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவு போராடியவர்கள் இருக்கிறார்கள், உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தியாக பட்டமே கிடையாது. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவருக்கு தான் தியாக பட்டம். ஏன்னா அவர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதிகமாக கவனிச்சிருப்பார் போல் இருக்குது மேல் மட்டத்தை. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்புலாம் இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்றாங்க. அந்த இது நீங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாத கேள்வி. தொடர்பு இருக்குதா இல்லையா என்பது எப்படி சொல்ல முடியும்? அது நீதிமன்றம், அது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் இவர்கள் நீங்க கேட்கிற கேள்விக்கும் சம்மதம் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்தார். அந்த ஜாமீன் இதில் 7 நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அவர் வெளியே வந்திருக்கிறார். இன்னொன்று என்னன்னா, இந்த 7 நிபந்தனையும் யார் கவனிக்க வேணும்னா தமிழ்நாடு காவல்துறை தான். ஆனால் இந்த தமிழ்நாடு காவல்துறை வைக்கின்ற பொறுப்பு யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்குது. அவரே தியாகம் படைச்சவருங்கிறார், அவரே வருகிறார். அப்படி இந்த 7 நிபந்தனைகளை திரு பாலாஜி அவர்கள் மீறுகின்ற பொழுது நடவடிக்கை எடுப்பாங்களா? எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? முதலமைச்சர் ஏற்கனவே தியாகம் சொல்லிட்டாரு. 7 நிபந்தனைகளை மீறுகின்ற பொழுது ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று அந்த நிபந்தனை அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்குது திரு பாலாஜி அவர்களுக்கு. ஆக அவர் ஒரு பொறுப்புக்கு வந்தா வர்றாங்களா இல்லையாங்கன்னு நமக்கு தெரியாது. முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் மேதக ஆளுநர் திரு பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர் பதவியிலே இருக்கின்ற பொழுது வாரத்திற்கு 2 நாள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை என்று கருதுகிறேன் நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று கையொப்பமிட வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை என்று அந்த விசாரணைக்கு அழைக்கப்படும் போது செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அமைச்சர் பொறுப்பேற்கின்ற போது எப்படி காவல்துறை அவர்களை கையாள முடியும்? அவர் ஏதாவது நிபந்தனைக்கு மீறினால் தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா? எடுக்காது. ஏன்னா முதலமைச்சரே அவருக்கு வரவேற்கிறாரு, முதலமைச்சரே தியாகம் என்று சொல்றாரு. அப்படி முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை ஒரு அமைச்சர் பொறுப்பு வந்த பிறகு, அதிகாரம் வந்த பிறகு எப்படி இந்த நிபந்தனையை கடைபிடிப்பா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம்.